ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டைம் உடன் சாப்டர்ல 22வது சம் ஓகேவா. இந்த மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பி ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க. ஆனா ஏ தான் முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு ஓகேவா. அப்ப ஏ முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, ரெண்டாவது நாள் வேலையை பி மட்டும் செய்யறாரு, மூணாவது நாள் ஏ மட்டும் செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் மாறி மாறி செய்வாங்க ஓகேவா. அதாவது கொஸ்டின்ல பாருங்களேன், ஏ வந்து 16 நாள்ல வேலையை முடிப்பாரு, பி வந்து 12 டேஸ்ல வேலையை முடிப்பாரு. இப்படி இருந்துச்சுன்னா ஏ என்பவர் வேலையை தொடங்கி அவர் முதல் நாள் ஸ்டார்ட் பண்றாரு ஓகேங்களா. அடுத்த நாள் யாருன்னா பி செய்வாரு. இப்படி இருவரும் மாறி மாறி தான் ஒவ்வொரு நாள் மாத்தி மாத்தி செய்யறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா மொத்தமா இந்த வேலை எப்ப முடியும் ஓகேவா. இது ஒரு முக்கியமான மாடல் ஓகேவா. இது ஒரு முக்கியமான மாடல், பட் ரொம்ப ஈஸியா போடலாம், எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாம சிம்பிளா போடலாம் ஓகேவா. இந்த கொஸ்டின்ல எத்தனை நம்பர் தான் இருக்கு? மொத்தமே ரெண்டு நம்பர் தான், 2 நம்பர்ஸ் தான் இருக்கு ஓகேவா. பாருங்க, ஒன்னு வந்து 16, இன்னொன்னு வந்து 12 ஓகேவா. இந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 2 ஃபுல்லா போடுங்க. எல்சிஎம் மொத்தமா 48 கிடைக்கும். எல்சிஎம் மொத்தமா 48 கிடைக்குது ஓகேங்களா. நம்ம போடுற எல்லா சம்முமே ஒரே மாடல் தான் ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் தெரிவிக்கோங்க. அதாவது ஏ வந்து 16 கொடுத்துட்டாங்க, பி வந்து 12. எப்பவுமே என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்த நம்பரால கேன்சல் பண்ணுவோம். அதே மாடல் தான். 42 கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும், 48 கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும். 4 12 48 ஓகேங்களா. இப்ப என்ன அர்த்தம்னா ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 4 பார்ட் முடிப்பாரு. அப்ப எவ்வளவு பார்ட் மொத்தமா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு என்ன எல்சிஎம் கிடைக்குதோ அதுதான் மொத்த பார்ட் ஓகேவா. எல்லாத்துலயும் ஒரே மாடல் தான் போடுறோம். இப்ப கொஸ்டினுக்கு போயிடுங்க. முதல் நாள் ஏ, ரெண்டாவது நாள் பி, மூணாவது நாள் ஏ, நாலாவது நாள் பி, மாறி மாறி ஒர்க் பண்றாங்களா ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நாம கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, தேர்ட் டே, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள், 8வது நாள், 9, 10, 11, ஒரு 12 நாள் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஒரு 12 days 3 days எழுதிப்போம். இப்ப கவனிங்க, இதான் நாட்கள். முதல் நாள் யார் ஒர்க் பண்றா? ஏ மட்டும். ரெண்டாவது நாள் பி மட்டும், அடுத்து ஏ மட்டும், பி மட்டும், மாறி மாறி ஒர்க் பண்றாங்க. இதை தான் பார்க்கணும். இதை மறந்து நோட்டர் அவ்வளவுதான். ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, 3 பார்ட். அடுத்த நாள் பி ஒர்க் போறாரு, ரெண்டாவது நாள் பி தானே போறாரு, அவர் ஒரு இதை தான் பார்க்கணும், 4 பார்ட் முடிப்பாரு. அடுத்தது இவரு 3 பார்ட். இதுல வந்து அதாவது மாத்தி மாத்தி எழுதணும். ஏ பி ஏ பின்னு போயிட்டாரு ஓகேங்களா. இதை பார்த்து எழுதிக்கோங்க, கணக்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஓகேங்களா. அப்ப 3 4 3 4 3 4 ஓகேவா. மொத்தமா எவ்வளவு வேலை முடிஞ்சா போதும்? 48 பார்ட் கம்ப்ளீட் பண்ணா நமக்கு அதான் ஆன்சர் ஓகேங்களா. அப்ப கூட்டி பார்க்கலாமா? எவ்வளவு பார்ட் முடிஞ்சு? 48 பார்ட் முடியணும். கூட்டுங்க. 3 4 7 10 14 17 21 24 28 31 35 38 42 பார்ட் முடியுது. இதோட 42 பார்ட். அடுத்து 13 14 போச்சு ஓகேங்களா. 42 அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் 3ன்னு வரணும் ஓகேவா. 45 3க்கு அப்புறம் 4 வரணும் ஓகேங்களா. இதோட 45 வந்துருச்சு. இதோட 45 பார்ட் முடிஞ்சிருக்கு. நமக்கு 48 தான் முடியணுமே. 13வது நாள், இது 14வது நாள். இதோட 45 பார்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு 3 பார்ட் தான் தேவை. அப்ப 13 நாள் 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது நாட்கள் 13 நாள் 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. 45 முடிஞ்சிருக்கு ஓகேவா. இது மொத்தம் அடுத்த நாள் வந்து ஒருத்தர் பி செஞ்சாருன்னா 4 பார்ட் முடிப்பாரு. ஆனா நமக்கு இன்னும் 3 முடிஞ்சா போதும். 48 முடியணுங்க. இதுல 45 முடிஞ்சிருக்கு. இதோட கூட்டினே வாங்க, இதெல்லாம் பார்ட் 7 7 7 அப்படியே வருது பாருங்க. எல்லாம் பார்ட்ஸ் எவ்வளவு ஒர்க் பண்ற பார்ட். இதோட 45 முடிஞ்சிருக்கும். இதுல வந்து இந்த 4ல 3 பார்ட் மட்டும் ஒர்க் பண்ணா போதும் ஓகேவா. 13 அது அடுத்த நாள்ல 4 பார்ட் செஞ்சிருவாரு. ஆனால் ஒரு 3 பார்ட் செஞ்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த மொத்தமா வேலை முடிய 13 நாட்கள், 13 3 நாட்கள் தேவைப்படுது ஓகேங்களா. இதுதான், ஒண்ணுமே பண்ணல. எல்சிஎம் நம்பர் கேன்சல் பண்ணியாச்சு, எவ்வளவு பார்ட் ஒர்க் பண்ண கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபுல்லா நாட்கள், வேலை ஃபுல்லா நாட்கள், எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப ஏ 3 பார்ட், பி 4 பார்ட், ஏ 3 பார்ட் 4 மாத்தி மாத்தி. இந்த ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலுமே இதே மாதிரி நான் 2வது சம் நடத்திடுறேன் ஓகேவா. அந்த 2வது சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும் ஓகேங்களா. 23வது சம்மும் நம்ம இதே மாடல்ல போடலாம். இப்ப 23வது சம் நல்லா பாருங்க. அதே கொஸ்டின் தான். இப்ப என்ன அர்த்தம்னா ஏ ஒரு வேலையை 9 நாள் முடிக்கிறாரு, பி அது 12 days முடிப்பாரு ஓகேவா. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பாருங்க, அதே கொஸ்டின் தான், சேம் தான். ஏ வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, மறுநாள் பி. அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி ஒர்க், 2 பேர் தான், சி கிடையாது, ஏபி மட்டும் மாறி மாறி ஒர்க் பண்ண போறாங்க ஓகேவா. சேம் மெத்தட் தான். என்னென்ன நம்பர் இருக்கு பாருங்க, 9 இருக்கு, 12. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 2ஆல போடுங்க, 9 அப்படி வச்சுட்டு 6 2 12, அடுத்து 3ஆல போடுங்க ஓகேவா. ஃபுல்லா போட்டீங்கன்னா 12க்கும் 9க்கும் எல்சிஎம் வந்து 36 கிடைக்கும் ஓகேவா. நீங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா 36 கிடைக்கும். நம்ம டைம் போயிடலாம் ஓகேவா. 36 தான் எல்சிஎம். ஃபுல்லா போட்டாலும் அதான் கிடைக்கும் ஓகேவா. நீங்க இப்ப எப்ப என்ன பண்ணுவோம்? ஏ தான் 9, பி வந்து 12. கொஸ்டின்ல கொடுத்தது எழுதியாச்சு. என்ன பண்ணும்? எல்சிஎம் நம்பர் கேன்சல் பண்ணுங்க. 4 9 36,
இதாச்சுன்னா 3 12 36 முடிஞ்சு போச்சு. ஏ ஒரு நாளைக்கு 4 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு. மொத்தமா எவ்வளவு முடிக்கணும்னா எவ்வளவு எல்சியமோ அவ்வளவுதான் நமக்கு ஒர்க், அதான் வேலை. ஓகேங்களா? அப்ப பாருங்க எத்தனை நாட்கள் ஆகும். அப்போ முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் 4 5 6 7 8 9 10 11 12 டேஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 12 நாட்கள் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு 12 டேஸ் நம்ம போட்டு வச்சுப்போம். 12 டேஸ் அப்படியே இருக்கும். அப்ப முதல் நாள் யார் ஒர்க் பண்றா? முதல் நாள் ஏ மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஏ தான் முதல் நாள் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஏ பாருங்க 4 பார்ட் முடிப்பாரு முதல் நாள்ல. 2வது நாள் பி ஒர்க் பண்ணுவாங்க. பி பாத்தீங்கன்னா 3 பார்ட் முடிப்பாங்க. அப்ப 3. ஓகேவா? அப்ப ஏ 4 பார்ட், பி 3 பார்ட். திருப்பியும் ஏ, அடுத்தது பி, அடுத்து ஏ ஒர்க் பண்றாரு, அடுத்து பி ஒர்க் பண்றாரு, ஏ பி ஏ பி. ஓகேவா? இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. நமக்கு மொத்தமா எவ்வளவு முடிஞ்சா போதும்னா 36 பார்ட் முடிஞ்சா போதும். அதான் ஆன்சர். நீங்க ஃபுல்லா கூட்டக்கூடாது. ஓகேவா? பாருங்க 36 தான். அப்ப கூட்டுங்க. 4 7 11 14 18 21 25 28 32 இதோட 35 பார்ட் முடிஞ்சிருக்கு. புரியுதா? பாருங்க இந்த 10வது நாள் முடியும் போது 35 பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் ஒர்க் பண்ணும். புரியுதா? பாருங்க அப்ப 10 நாள் ஆயிருக்கு. அப்ப 10 நாள் ஒர்க் பண்ணி 35 பார்ட் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பார்ட் தான் தேவை. அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாள் 4 பார்ட்ல அந்த டே ஃபுல்லா 4 பார்ட் முடிப்பாங்க. நமக்கு 4 ஃபுல்லா முடிக்க கூடாது. அதுல 1 முடிச்சா போதும். அதாவது அந்த 4ல எனக்கு இன்னும் 1 முடிச்சா போதும். இதுதான் ஆன்சர், வேற எதுவுமே இல்லை. அடுத்த நாள் 10 நாள்ல 35 முடிச்சிட்டோம். ஆனா 36 தான் நமக்கு முடிக்கணுமே. அப்போ 10 நாள் ஆன்சர். ஓகே, 10 டேஸ் ஆன்சர் நமக்கு இருந்தாலும் அடுத்த 11ஆம் நாள் இருக்குல்ல, 11ஆம் நாள் ஃபுல்லா செஞ்சாதான் 11 நாள் கணக்கு வரும். ஃபுல்லா செய்யல, அந்த 4 பார்ட்ல இந்த ஒரு பார்ட் செஞ்சா போதும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 1/4 தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா? பாருங்க 10 1/4 தான் நம்மளுடைய நாட்கள். ஓகேங்களா? இதே மாடல்ல இன்னொரு சம் அப்படியே டிட்டோ இன்னொரு சம் போடலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். இப்ப 24வது சம் பார்ப்போம். அதாவது ஏபிசி 3 பேர் ஒர்க் பண்ணி ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதாவது 30 24 20 ஆகுது. ஓகேங்களா? இப்ப என்ன விஷயம்னா 3 பேரும் மாறி மாறி வேலை செய்யறாங்க. ஓகேவா? ஆனா முதல் நாள் யார் மட்டும் தான் வேலை செய்யறாங்கன்னா முதல் நாள் ஏ மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். முதல் நாள் ஏ மட்டும் தான் ஒர்க் பண்றாரு. அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. ஓகேவா? அவங்களே கொடுத்துறாங்க. முதல் நாள் வந்து ஏ அப்படின்னா 2ஆம் நாள் பி மட்டும் செய்வாரு, 3ஆம் நாள் சி மட்டும் தான். ஓகேவா? அதே பழைய மாடல் தான். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 30 24 20. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லா நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 120 வரும். ஓகேங்களா? இது மட்டும் தான் ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் கணக்கே ஈஸி. 120 கொஸ்டின் வந்துருங்க. ஏ வந்து 30, பி வந்து 24, சி வந்து 20. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. அந்த நம்பரால கேன்சல் பண்ணுங்க. ஒரே மாடல் தான். 4 3 12 30. ஓகேவா? இது அடிச்சிங்கன்னா 5 முறை வரும். 20 5 நாள் 20. ஓகேங்களா? அடுத்தது இதாரிங்க 3 சாரி 6 வரும். ஓகேவா? 6 20 120. இந்த நம்பரால கேன்சல் பண்ணி இங்க போடுங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன விஷயம்னா அதே மாடல் தான். இவன் 4 பார்ட் முடிப்பான், 5 பார்ட் முடிப்பான், 6 பார்ட் முடிப்பான். கொஸ்டின் வந்துருங்க. முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? முதல் நாள் யார் ஒர்க் பண்றாங்க? ஏ மட்டும் தான். அப்ப ஏ வந்து 4 பார்ட் முடிப்பாரு. 2ஆவது நாள் பி மட்டும் தான் 5 பார்ட் முடிப்பாங்க. 3ஆம் நாள் சி வந்து 6 பார்ட். திருப்பி அகைன் ஏ தான் வருவார். ஏ 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதா? பாருங்க இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியமே. இதை போடக்கூடாது, இதுதான் பண்ணும். ஓகேங்களா? மொத்தமா எவ்வளவு முடியும்? இந்த எல்சிஎம் நம்பர் தான் மொத்தமா முடிய வேண்டிய நம்பர். ஓகே, அதை மட்டும் போட்டா போதும், கம்ப்ளீட். பாருங்க அப்ப கூட்டலாமா? இது ஏன் நான் ஃபுல் நாட்கள் எழுதலைன்னா இது நாட்கள் கொஞ்சம் அதிகமா போகும். ஓகேவா? அப்ப நீங்க நம்பர் பேப்பர் தான் நீங்க போடலாம். இன்னொரு ஷார்ட்டா எப்படி போடலாம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க இது முதல் நாள், 2ஆவது நாள், 3ஆம் நாள், 4th டே, 5th டே போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க. அப்ப 4 5 கூட்டினீங்க எவ்வளவு வருது பாருங்க. 4 5 9. ஓகேவா? 5 4 பிளஸ் எல்லாமே பிளஸ் 9 9 6 15. அதாவது 3 நாள்ல மட்டும் எவ்வளவு முடியுது பாருங்க. இந்த 3 டேஸ் மட்டும் ஒர்க்ல 15 பார்ட் முடியுது. புரியுதா? பாருங்க 3 டேஸ் ஒர்க்ல 15 பார்ட் முடியுது. 15 பார்ட் முடியுது. ஓகேவா? 3 டேஸ் ஒர்க்ல. ஓகேவா? புரியுதா? பாருங்க இப்ப அடுத்த 3 டேஸ் எவ்வளவு ஆயிருக்கும்? அடுத்த 3 டேஸும் ஒரு 15 முடிஞ்சிருக்கும். புரியுதா? பாருங்க ஈஸியா இருக்கா பாருங்க. நம்ம ஃபுல் டேஸ் எழுத தேவையில்ல. அப்ப இதை பாருங்க 3 நாளைக்கு ஒரு 15 பார்ட் முடியுது. அடுத்த 3 நாள் ஒரு 15 முடியுது. அப்படியே பாருங்க அடுத்த 3 நாள் ஒரு 15, அடுத்த 3 நாள் ஒரு 15, அடுத்த 3 நாள் ஒரு 15. இதை கண்டுபிடிச்சாலே போதும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 120 வரணும். ஓகேவா? அப்ப 120 15 அடிச்சா எத்தனை நம்பர் வரும்னு பாருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? 120 வந்தாலே போதும். ஓகேவா? அவ்வளவுதான். அதை பாருங்க 30 30. அவ்வளவுதான். அப்ப எத்தனை நாள் வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 × 3 8 × 3 ஆக மொத்தம் 24 டேஸ் ஆகுது. நீங்க நம்பர்ல எழுதுனீங்கன்னா 24 நாட்கள் போட்டு 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 எழுதணும். ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம ஷார்ட்டா வச்சுக்கணும். அப்ப முதல் 3 நாளே 5 பார்ட் முடியுது, அடுத்த 3 நாள்ல 5 பார்ட் முடியுது. இப்படியே கண்டுபிடிச்சாலே ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப 24 டேஸ் தான் ஆன்சர். புரியுதா? பாருங்க திருப்பி ஒரு முறை போடலாம்.
ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, முதல் 3 நாள்ல 15 பார்ட் இல்லையா? இந்த 120 15ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? 120 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வரும்னு சொல்லிட்டு. எத்தனை நம்பர் வருது பாருங்க. அப்ப 3 5 15, இது அடிச்சிங்கன்னா 2 5 10, 4 5 20, இது அடிச்சிங்கன்னா 1, இது அடிச்சா 8. ஓகேவா? ஆக மொத்தம் 8 செட்டு வரணும். புரியுதா பாருங்க? இப்ப அடிச்சா 15 15 8, 5 அடிச்சா 8 வருதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா இது மாதிரி இதை பாருங்க, இது மாதிரி 8 செட்டு, 1 செட்டு 2 செட்டு 3 செட்டு பாருங்க, 8 செட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 வருது. அப்ப 8 3 சார் 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்க,